ஆண் பாவம் பொல்லாதது. அதாவது இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம போனோம். போகும்போது என்ன சொல்றதுன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட கான்ஃப்ளிக்ட்ஸ், அவங்களோட சண்டைகள், அந்த படம் எப்படி போகும் அப்படின்றத நெறைய படம் பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் இந்த படத்துல வந்து நம்ம எல்லாரும் உட்கார வச்சு ரசிக்கிற படிமா குடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ப்ளஸ்ஸா இருந்தது இந்த மூவில. ஸோ ரியோவோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது. அவங்களோட பேரே நல்லா இருந்தது. அந்த ஜோ படத்துல ஒரு பேரா இருப்பாங்க. அவங்க பேர் நல்லா இருந்தது. அதே மாரி விக்னேஷ்காந்துமே செம்ம ரோல் ஒண்ணு பண்ணியிருந்தாரு. இந்த படம் வந்து காமெடி வைஸ்ல நெறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. முக்கியமா சம்பவம் 3, சம்பவம் 4 எல்லாமே வேற லெவல்ல இருந்தது. அதில அவர் எக்ஸ்பிளைன் பண்ற விஷயம், இவங்க வந்து பொட்டிக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவர் பண்ற எக்ஸ்பிளைன் பண்ற விஷயம் எல்லாமே செம்ம சிரிப்பா இருந்தது. அதில ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாரு, "ஏன் எப்பவுமே பொட்டிக்கு தான் வைக்கணும். நம்ம சாரி பிசினஸ் தான் பண்ணணுமா? ஏன் சூரியவம்சம் வந்த தேவயானி மாரி எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆகணும்னு தோணாதா உங்களுக்கு?" அப்படின்ற மாரி செஞ்சு விட்டாரு. அதே மாரி அவங்க கேட்பாங்க, "இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐடி போறியா?" அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவாரு, "இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலைக்கு போறதே ஒரு அச்சீவ்மெண்ட் தான்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. நெறைய விஷயம் பர்சனலா கனெக்ட் ஆச்சு. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இந்த காலகட்டத்தில எப்படி இன்ஸ்டால முழுவிட்டு, எப்படி அத ரியல் லைஃப்ல கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு பாடமா இருக்கு. அதே மாரி பெரியாரு, அம்பேத்கர் அவங்களோட வழியில நாங்க வரோம் அப்படின்னு ஃபெமினிசம் பேசுறது வந்து, ஃபெமினிசம்னா என்ன? அது எப்படி புரிஞ்சுக்கணுன்றத தெளிவா இந்த படத்துல சொன்னாங்க. சில பேர் தற்குறியா புரிஞ்சுகிட்டு, இதுதான் ஃபெமினிசம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு செருப்படியான ஒரு படம் இது. எனக்கு பர்சனலா இந்த படம் ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ இந்த வீக்கெண்ட் ஃபேமிலியா போய் பார்க்கறதுக்கு ஒரு டீசென்ட் அண்ட் குட் மூவி டூ வாட்ச். ஸோ கண்டிப்பா இந்த படம் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல